நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போல வந்தவன யாரடிச்சாரோ 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 வளரும் பிறையே தேயாதே இனியும் அழுது தேம்பாதே அழுதா மனசு தாங்காதே அழுதா மனசு தாங்காதே தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவன யாரடிச்சாரோ 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 మనసున ఉన్నది చెప్పాలనున్నది మాటలు రాదే ఎలా మాటున ఉన్నది ఓ మంచి సంగతి బయటికి రాదే ఎలా అతడిని చూస్తే రెప్పలు వాలిపోయే పిడియమ్మ మీదెలా ఎదురుగా వస్తే చెప్పక ఆగిపోయే తలపులు తీరేదెలా ఒకసారి తెరిచేది ఎదగొడవేమిటో తెలపకపోతే ఎలా మనసున ఉన్నది చెప్పాలనున్నది మాటలు రాదే ఎలా ఇదే నాడు ಇದೇ ಭಾಷೆ ಎಂದೆಂದು ನನ್ನದಾಗಿರಲಿ ಎಲ್ಲೇ ಇರಲಿ ಹೇಗೆ ಇರಲಿ ಕನ್ನಡವೇ ನಮ್ಮ ಉಸಿರಲ್ಲಿ ಇದೇ ನಾಡು ಇದೇ ಭಾಷೆ ಎಂದೆಂದು ನನ್ನದಾಗಿರಲಿ ಎಲ್ಲೇ ಇರಲಿ ಹೇಗೆ ಇರಲಿ ಕನ್ನಡವೇ ನನ್ನ ಉಸಿರಲ್ಲಿ ಇದೇ ನಾಡು ಇದೇ ಭಾಷೆ ಎಂದೆಂದು ನಮ್ಮದಾಗಿರಲಿ ಮಧುರಂ ಜೀವಾಮೃತ ಬಿಂದು ಮಧುರಂ ಜೀವಾಮೃತ ಬಿಂದು ಹೃದಯಂ ಪಾಡುಂ ಲಯ ಸಿಂಧು ಮಧುರಂ ಜೀವಾಮೃತ ಬಿಂದು ಹೃದಯಂ ಪಾಡುಂ ಲಯ ಸಿಂಧು ಮಧುರಂ जीवामृत बिंदु छूकर मेरे मन को किया तूने क्या इशारा बदला मौसम लगे प्यारा जग सारा छूकर मेरे मन को किया तूने क्या इशारा बदला मौसम लगे प्यारा जग सारा छूकर मेरे मन को किया तूने क्या इशारा निन्नु कोरी वर्णम वर्णम इसैत्तिड एन्नै தேடி வரணும் வரணும் ஒரு கிளி தனித்திருக்க உனக்கு என்ன தவம் இருக்க இருவிழி சிவந்திருக்க இதழ் மட்டும் வெளுத்திருக்க
கக்கா கிக்கி கூக்கு கக்ககே குக்கு குக்கு கேக்கே கக்கா கிக்கி கூக்கு கக்ககே குக்கு குக்கு கேக்கே புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி வந்து பொடிச்சேன் புது கைகளாச்சாரி வரதாச்சாரி போல பாடிச்சேன் புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி வந்து பொடிச்சேன் புது கைகளாச்சாரி வரதாச்சாரி போல பாடிச்சேன் பாக்கும் பாப்பாக்கு முத்து போல் புல்லாக்கு கேட்கு மத்தாப்பு மேலாக்கு புது காத்துக்கும் பாட்டுக்கும் கூட்டுது போடுது தகிழத்திட்டோ புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி வந்து பொடிச்சேன் புது கைகளாச்சாரி வரதாச்சாரி போல பாடிச்சேன் bum chicka bum chicka bum cha bum 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 chicka bum chicka bum cha bum bum chicka bum chicka bum cha bum 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 chicka bum cha bum bum chicka bum cha bum bum chicka bum cha bum. What a way to start the day, Manoj Chitrama and Madhu sir. அவங்களுக்காக நல்ல பலமா சத்தமா கை தட்டலாம்ப்பா, விசில் கூட அடிக்கலாம். Thank you. ஸோ இந்த 3 லெஜெண்டரி சிங்கர்ஸோட தான் நம்ம அதிர்ஷ்டசாலிகள் பாடிட்டு இருக்காங்க and இன்னைக்கும் பாட போறாங்க. Once again, let's give it up for Sunfeast Dream Cream and Do It Round. நம்ம கூட மேடையில் நின்றுட்டு இருக்கிற let's welcome தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜி. Ever smiling Chitrama. And the man with a mesmerizing voice, Madhu Balakrishnan sir. And our India's leading voice expert, Anant Vaidyanathan sir. ஸோ இந்த 3 ஜட்ஜஸ் ஒன்றா இணைந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த நாள் ஆரம்பிச்சு வச்சாங்க. ஆனால் இந்த 3 ஜட்ஜஸுமே தனித்தனியாக நம்ம கண்டெஸ்டன்ஸ் டாப் 14 கண்டெஸ்டன்ஸோட இந்த மேடையில் பாடி அசத்திட்டு இருக்காங்க. அந்த 14 கண்டெஸ்டன்ஸ் ரொம்ப பாடுபட்டு பேஷனட்டாக பாடி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்படியாக முன்னேறி கடைசி கட்டத்தில் ஒரே ஒரு வினர் தாங்க தோன்றுவாங்க. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்க போகுது அருண் எக்ஸெல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். ஓகே, ஸோ இந்த சன்ஃபீஸ்ட் ட்ரீம் க்ரீம் டூ இட் ரவுண்ட்ல இன்னைக்கு யாரு முதல் அதிர்ஷ்டசாலி மாகாப்ஸ்? அந்த ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆயா, அம்மா, அக்கா, தங்கச்சி, இந்த பொண்ணு எல்லாருமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்றேன். ஆனா அழகா இருப்பாங்க. அந்த அதிர்ஷ்டசாலி அழகாவும் பாடுவாங்க. மது பாலகிருஷ்ணன் சாரோட பாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் பிரகதி. இன்னைக்கு பாடும்போது கொஞ்சம் ஒரிஜினல் பிச்சிலேருந்து ஸ்ருதி கம்மி பண்ணி தான் பாடினாங்க பிரகதி. ஒரிஜினல் பிச்சிலே பாடுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கூட ப்ராக்டிஸ் பண்ணி நாளைக்கு பாடுறதா இருந்தால் நல்லாயிருக்கும். ஆல் தி பெஸ்ட். சொல்லித்தரவா சொல்லித்தரவா மெல்ல மெல்லவா வா வாருகே அள்ளித்தரவா அள்ளித்தரவா மெல்ல தீராதே அழகே உன்னை நினைத்தேன் நித்தம் தவித்தேன் தள்ளி தள்ளி போகாதே உயிரே அள்ளித்தரவா அள்ளித்தரவா அள்ள தீராதே
காதல் தொட்டில் பழக்கம் நீளும் கட்டில் வரைக்கும் காமன் வீட்டு தாழ் திறக்கும். ஆண் பெண் உள்ள வரைக்கும் காதல் கண்ணை மறைக்கும் தீயில் கூட தேன் இருக்கும். காதல் மழை தூருமே கட்டில் கப்பலாடுமே. பெண்மை தடுமாறுமே வானம் கப்பலேறுமே. ஏற்று பாடங்கள் ஏதும் இல்லாத வீட்டு பாடம் இது. சொல்லித்தரவா சொல்லித்தரவா மெல்ல மெல்ல வா 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 அருகே. அள்ளித்தரவா அள்ளித்தரவா அள்ள அள்ள தீராதே அழகே. ஆசை அறவிட்டது நாணம் கும்மி கொட்டது மோகம் என்னும் முள் தைத்தது. வார்த்தை உச்சி கொட்டுது பார்வை பச்சை கொட்டுது வேகம் எங்கும் தேல் கொட்டுது. பார்வை என்னை தீண்டுமே கைகள் எல்லை தாண்டுமே. பூவை தொடும் நேரமே புத்தி மாறி போகுமே. இங்கே என் காதல் சொல்லும் எல்லாமே எங்கே நீ கற்றது. சொல்லித்தரவா சொல்லித்தரவா மெல்ல மெல்ல வா 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 அருகே. அள்ளித்தரவா அள்ளித்தரவா மெல்ல அள்ள தீராதே அழகே. உன்னை நினைத்தேன் நித்தம் தவித்தேன் தள்ளி தள்ளி போகாதே உயிரே. பிரகதி ரொம்ப நல்லா பாடுனீங்க. இருந்தாலும் அந்த சாதனாஜி பாடியிருக்கிற அந்த கொஞ்சல் அந்த ஃபீலிங் அந்த டைனாமிக்ஸ் இது கொஞ்சம் கூட கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரிஜினல் பிச்சிலே பாடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் நேற்றுக்கு ரிஹர்சல் டைம்லேயே சொல்லியிருந்தேன், இது இப்போ ரொம்ப கம்மியாக ஸ்ருதி ரொம்ப கம்மி பண்ணியிருக்கீங்க ஒரிஜினல் ஸ்ருதியோட. அதுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். Beautiful listening to the ears. Thank you. Thank you so Wonderful. much. Thank you very much, sir. பிரகதி இன்னைக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிரகதி ஐயோ ஸ்கேட் இன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு பயம் ஜாஸ்தி இருந்ததா? யூஷுவல் பிரகதி இல்லை இன்னைக்கு. கண்டிப்பாக கொஞ்சம் அந்த பயம் அவரோட சாரோட பாடணும் அப்படின்னு அது கண்டிப்பாக இருந்தது. பட் ரொம்ப நர்வஸாக இல்லை. நிறைய இடத்துல பிரெத்லெஸ் ஆயிடுச்சு, எஸ்பெஷலி சரணம். நல்ல தரரா அதில் இன்னும் கொஞ்சம் சுகம் வரலான்னு தோணுது எனக்கு. நல்லா கற்றுக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்ஸும் டைனமிசமும் பார்க்கணும். கண்டிப்பாக. ஆல் தி பெஸ்ட். பிரகதி சார், இந்த ஜோனரில் கொஞ்சம் இதில் ஒர்க் பண்ணணும். இது என்னென்னா இந்த சாங்கு கண்டென்ட்டு சொல்லித்தரவா அந்த ஃபீல் கொண்டு வரணும். கண்டிப்பாக சார். காட் பிளஸ். தேங்க்யூ சார். பிரகதியோட அம்மா கிட்ட பேசிடலாம். Melody is a genre that she's trying to work on. So I'm very happy. இந்த ஜானரில் அவள் இவ்வளோ தூரம் பாடியிருக்கிறது, அதுவும் மது சார் மாதிரி இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டோட பாடினது. தி அதர் திங் இஸ் இன்னைக்கு இந்த குழந்தைகள் எல்லார் மூலமாக நாங்கள் 3 லெஜண்ட்ஸோட ஃபுல் சாங்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு எங்கள் எல்லாருக்குமே கிடைச்சது. அதனால் ஐ வாண்ட் டு Thank you very much. Thank you so much. And பிரகதி உங்களோட personally signed autograph மது சார் கிட்ட இருக்கு. இப்போ வாங்கிக்கிறீங்களா?
உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Creek. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். ஸோ அடுத்த அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்னு நான் சொல்லிட்டுமா ஃபார் அ சேஞ்ச். இவர் வந்து ஒரு ஃபேன்சி மால் ஓனர், சூப்பராக பாடுவார். ஹீஸ் அ லேடிஸ் மேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இவங்க கூட பாடுறதுக்கு நம்ம சித்ராமா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எனக்கு புரிஞ்சிடுது. இப்போ அடுத்ததா வந்து பாட போகிறது நம்ம சூப்பர் சிங்கருடைய இளம் ஹீரோ ஆஜே. ஆக்சுவலாகவே ரொம்ப எல்லாரும் பாடுறதுக்கு பயப்படுற ஒரு சாங்கு. அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக எடுத்து ரொம்ப நல்ல இமோஷன்ஸ் கொடுத்து பாடின ராஜித். ஆஹா, சரணம் ஃபர்ஸ்ட் லைனில் மட்டும் சின்னதாக ஒரு கரெக்ஷன், டியூனில் ஒரு நோட்டு மட்டும் ஒரு கரெக்ஷன் அதை சொல்லி கொடுத்தேன். அதை நல்லா பாடுறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளோ சின்ன குழந்தை இவ்வளோ அழகாக பாடுறது பார்க்கும்போது. வந்து என்னோடு கலந்து
நிமிஷம் எழுந்து கை தட்டினாதான் I think we can salute a musical legend like you, Chitrama. Truly blessed to have you here. அஜித் என்ன பண்ணீங்க அஜித்? ரொம்ப எனக்கு அந்த உயிரே அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ல எவ்வளோ அழகாக கொடுத்தான்ல. ஐயோ ரொம்ப அருமையாக பண்ணேன் அஜித். இந்த உன்னோட வயசில் உள்ள குழந்தை பாடுற மாதிரி ஒரு சாங் இல்லை இது. அப்போ கூட நீ அதுக்கு ஒரு 100% நீ அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்க. காட் பிளஸ் யூ. அஜித் உங்களுக்கு தான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். சூப்பர். ரெண்டு பேருக்கு சேர்த்து நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங். அஜித் ஃபேன்சி மால்ல இருந்து ஒரு ரிங் பிரசன்ட் பண்ணியிருக்கியா? அதுக்கான காரணம் என்ன? முதல்லலாம் வந்து பாடிட்டு இருக்கும்போது சித்ரா மேம் பார்த்தாலே முழுங்கிடுவேன். எந்த சாங் பண்ணாலும் அவ்வளோ பயப்படுவேன். இப்போது நினச்சே பார்க்கல சித்ரா மேமோடலாம் சாங் பாடுவேன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. சித்ராமா, ஐ ஹாவ் டு சே ஒன் மோர் டைம், எவ்வளோ தடவை சொன்னாலும் பத்தாது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி பாடல்கள் பாடும்போது எங்களுக்கு மயிர் கூச்சல் வருது, கூஸ் பம்ப்ஸ். நிஜமாவே இன்னைக்கு இந்த பாடல் கேட்கும்போது முடியக்கூடாது, இன்னும் பாடிட்டே இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து we were just அப்படியே மயங்கிட்டோம் உங்கள் இசையில், உங்கள் பாடலில். தேங்க்யூ ஸோ மச். we're truly truly honored to have you as one of our judges, சித்ராமா. அண்ட் உங்கள் கையால் இப்போது அஜித்க்கு சாக்லேட் ஹேம்பர் கொடுத்துருங்க. கண்டிப்பாக வேணும் சாக்கோ டபுள் எக்லேர் ஹேம்பர் அஜித். மது பாலகிருஷ்ணன் சார் சொல்லுங்க, அஜித்தோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? என்ன சொல்லணும்னா எனக்கு தெரியாது. அவ்வளோ பிரமாதமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஹரிஜி பண்ணுற அந்த மாடுலேஷன்ஸ், அந்த டைனாமிக்ஸ் எல்லாம் அதில் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. சித்ராக்கா இம்ப்ரவைஸ் பண்ணி பாடும்போதும் நீங்கள் ரொம்ப ரசிச்சுட்டு தலையில் ஆட்டிட்டு நின்றுட்டு இருந்தது. அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு ஞானம் இருக்குன்னு தான் தெரிகிறது அதில். கீப் இட் அப். யூ ஹேவ் எ வெரி வெரி பிரைட் ஃபியூச்சர். யூ வில் பி எ லெஜண்ட். ஓகே, சூப்பர். மனோஜ் சார். அஜித், அதாவது நீ என்ன என்ஜாய் பண்ணி பாடுறதுக்கு தெரியுமா? ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடிருக்க. அதுதான் அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த வாய்ஸில் வரக்கூடிய சின்ன சின்ன ஃபீலிங் கூட ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்கேன். ஃபென்டாஸ்டிக் ஜாபப்பா. அஜித் வந்து முன்ன மாதிரி இல்லை, அஜித் வேறு லெவலில் இருக்கார் இப்போ. காட் பிளஸ். தேங்க்யூ மனோஜி. அண்ட் இந்த நேரத்தில் நேற்றுக்கு அனந்த்ஜி சொல்கிறது தான் எனக்கு ஞாபகத்தில் வருது. அலிகேட்டர் வாய்க்குள்ளே கையை விடக்கூடாது அப்படின்னு சொன்னார். தலையவா தலையை விடக்கூடாது அப்படின்னு சொன்னார். அண்ட் 2 பாட்டு குறிப்பாக மென்ஷன் பண்ணீங்க. இது வந்து ஒரு பாட்டு நீங்கள் மென்ஷன் பண்ண ஒரு பாட்டு. ஸோ இன்னைக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இவன் இன்னைக்கு ரொம்ப அழகாக பாடினான். ஆனால் இன்னைக்கு சித்ரா அம்மா பாடிட்டாங்களே, சாரி ராஜா, உன் பாட்டு என் காதுக்கு விழல், நீ தப்பாக நினச்சிக்காத, நீ ரொம்ப நல்லா பாடின. எனக்கு இந்த மேடையில் இந்த மேடையில் பொறுத்தவரை 4 வருஷமாக நான் இங்கேயே வாழ்ந்துட்டுருக்கேன். ரொம்ப சக்தியான கேட்டு 1-2 சூப்பர் பாட்டில் இன்னைக்கு ஒரு பாட்டு ரொம்ப. தேங்க்யூ ஆனந்த்ஜி, தேங்க்யூ வெரி மச். இது வந்து ஒரு பிரம்மாண்டமான பெர்ஃபார்மன்ஸாக அமைஞ்சிருக்கு. அண்ட் நீங்கள் வந்து பாட ஆரம்பித்ததுலேருந்து ஒருத்தங்க மட்டும் இப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க, இது வந்து நிஜமாக நடக்குதா, என் பையன் நிஜமாவே சித்ராமா கூட பாடுறானா அப்படின்னு. அஜித்தோட அம்மா கிட்ட பேசலாம். கரெக்ட் தானே நான் சொன்னது? என்னால் நம்பவே முடியல, சித்ரா மேம் கூட நின்று பாடுறானா அப்படின்ட்டு. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு. உண்மையிலே எங்கள் ஃபேமிலின்னு சொல்ல மாட்டேன், திருச்சியே கொடுத்து வச்சதுன்னு சொல்வேன் நான். உண்மையிலே நான் ரொம்ப நீங்கள் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்னைக்கு நான். தேங்க்யூ தேங்க்யூமா. அண்ட் சித்ராமா உனக்காக பர்சனலைஸ்டாக ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு அவங்க ஃபோட்டோலாம் போட்டு வச்சுருக்காங்க. திருச்சி ஃபுல்லாக போஸ்டர் அடித்து ஒட்டுறதுக்கு ஒரு மேட்ரு கிடச்சிருக்கு. போய் எடுத்துக்கோ, போய் வாங்கிக்கோ. அழகாக எழுதி கொடுத்துருக்காங்க சித்ராமா. கிவ் த வேர்ல்ட் த பெஸ்ட் யூ கேன் அண்ட் த பெஸ்ட் வில் கம் டு யூ.
Okay, let the best come to you. All the best to you, Ajit. ஓகே ஸோ ஆஜித்தை தொடர்ந்து அடுத்த அதிர்ஷ்டசாலி யாரு, என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாமா காப்ஸ்? அந்த பொண்ணு எப்பப்பெல்லாம் சூப்பர் சிங்கருக்கு இந்த வாரம் கடைசியில் இங்கே வருதோ அப்பெல்லாம் அவங்க ஏரியாவில் எந்த பிரச்சனை நடக்காதான். ஓ, அவங்க வீடு ஃப்ளாட் எல்லாமே அமைதியா இருக்குமா. அண்ட் அவங்க கூட பாடுறது இப்போ மனோஜி ஓகேன்னு சொல்லியிருக்காரு. பாவம் மனோஜி என்னெல்லாம் பாடுபட்டிருப்பாரோ கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும்ல. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துடலாமா? பர்ஃபார்மன்ஸை பார்த்துடலாம், அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு என்ன பிரச்சனை நடக்க போகுது அப்படின்றத பொறுமையா ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் அஞ்சனா. ஃபென்டாஸ்டிக் மெலடி சாங். இந்த பாட்டில் வந்துட்டு சரணம் செகண்ட் லைன் வந்து வித்தவுட் கேப் அவங்க ட்ரை பண்ணாங்க. பிரீத் எடுத்து அவங்க பாடினாங்கன்னா ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி பாட போகிறாங்க தெரியல. ப்ளஸ் இந்த தேர்ட் பீஜியத்தில் ஹம்மிங் வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. கரெக்ட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அந்த ஜெயிச்சு பாடுவாங்க அஞ்சனா அப்படின்ற நம்பிக்கை மட்டும் அஞ்சனா மேலே கண்டிப்பாக உண்டு. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. மங்கைக்குள் காதலெனும் கங்கைக்குள் நான் மிதக்க, மங்கைக்குள் காதலெனும் கங்கைக்குள் நான் மிதக்க. சங்கமங்களில் இதம் பெரும் சம்பவங்களில் இதம் இதம் மனத்தா நினைத்தா இனிப்பதென்ன. உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. நெஞ்சத்தில் பேரெழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன், நெஞ்சத்தில் பேரெழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன். கற்பனைகளில் சுகம் சுகம் கண்டதென்னவோ நிதம் நிதம். மழை நீலம் நான் தயக்கம் என்ன. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீ இருக்க, பஞ்சனை பாடலுக்கு
பல்லவி நீ இருக்கு கண்ணீரெண்டிலும் ஒரே ஸ்வரம் கைரெண்டிலும் ஒரே லயம் இரவும் பகலும் இசை முழங்கு ஒரே நாள் உரை நான் நிலாவில் பார்த்தது உலாவும் உன்னிலவைதான் ஊஞ்சலாடுது ஊஞ்சலாடுது அஞ்சனா, என்ன பாட்டு, என்ன ஒரு கம்போசிஷன். சின்ன வயசில் நீ வந்து அந்த பாட்டை புழிஞ்சிட்டு நீ பாடின விதம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. God bless. ஆஹா, சூப்பர், ஃபண்டாஸ்டிக், பலே பலே. ஒரு எவர் கிரீன் பழமையான பாடல் எடுத்து பாடியிருக்கீங்க. ஒன்ஸ் அகேன் மனோஜி, கேட்கறதுக்கு ரொம்ப இதமா இருந்தது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அஞ்சனா குட்டி, இது உன்னோட ஓன் சாய்ஸா இல்லை உனக்கு யார் சஜஸ்ட் பண்ணது இந்த சாங்? நானும் அப்பாவும் சேர்ந்து இப்போ அவ்வளோ சென்ஸ் இருக்குன்னு அர்த்தம். 2 பேருக்கும் ஒரு கைத்தட்டம். இன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு லைன் மட்டும் இன்னும் நல்லா வந்திருக்கலான்னு தோணுச்சு. அங்கே என்ன அந்த ஃபர்ஸ்ட் சரணத்தில் மிடில் போர்ஷன் வருது இல்லை, அது மட்டும் ஒருத்தர பாடுவேன். சங்கமங்களில் இதம் பெரும் சம்பவங்களில் இதம் இதம். இந்த லைன் மட்டும் வாணியம்மா பாடியிருக்கிற எக்ஸ்பிரஷன் இன்னொரு தடவை பார்க்கணும். இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அஞ்சனா. காட் பிளஸ் யூ. எனக்கு எத்தனை மார்க் சொல்லவே இல்லை. நீங்கள் யாரு மனோ, எங்கேயோ போயிட்டீங்க. ஏங்க இங்கே தானே இருக்கேன். சூப்பரோ சூப்பர். அஞ்சனா அஞ்சனா ரொம்ப நல்லா இருந்தது அஞ்சனா, சூப்பராக இருந்தது. எனக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. சொல்ல வேண்டியதெல்லாம் சித்ராக்கா சொல்லியாச்சு, இனிமேல் நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. கீப் இட் அப். இந்த மாதிரி நல்ல சாங்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். அப்பாவுக்கும் என்னோட ஸ்பெஷல் பாராட்டுக்கள். கீப் இட் அப். அஞ்சனா, இன்னைக்கு இவ்வளோ பிரமாதமாக பாடினதுக்கு நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட். அஞ்சனாவோட பப்ளிசிஸ்ட் அண்ட் அவங்களோட மேனேஜர் கிட்ட பேசிடலாம். அவங்க அம்மா கஷ்டப்பட்டு ஒரு அழகான சாங் சூஸ் பண்ணி மனோஜியோட பாடியிருக்காங்க. அஞ்சனா, எப்படி இருந்தது இந்த என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? ஆக்சுவலி இந்த அவங்க மெசேஜ் அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி சிங்கிங் வித் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் என்ன எங்களுக்கு வந்து எப்படி இந்த மாதிரி ஜட்ஜஸ் கூட பாட போகிறோன்றது சத்தியமாக எங்களால் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் இங்கே இருக்கனால தான் இந்த மாதிரி லெஜண்ட்ஸ் எல்லாம் எங்களால் பார்க்க முடியுது. பட் அதையும் மீறி இந்த மாதிரி லெஜண்ட்ஸோட பாடுறோம் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி அது ஒரு கனவு தான். அண்ட் ஒன்லி ஒரே ஒரு வருத்தம், அவங்க அப்பா தான் இதை பார்க்கல. ஏன்னா அவங்க அப்பா இன்னைக்கு பிஸி ஷெட்யூல் போயிட்டார் ஊருக்கு. பட் இருந்தாலும் ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன். ஓகே, தேங்க்யூம்மா. அஞ்சனா அப்பா பிஸியாக இருக்காரு, இருந்தாலும் டிவியில் பார்ப்பார் இல்லையா, பார்க்கும்போது அஞ்சனா ஒரு மெசேஜ் கொடுத்துறீங்களா உங்கள் அப்பாவுக்கு? தேங்க்யூ அப்பா. ஆல்ரைட், ஓகே, இந்தாங்க உங்களோட சாக்லேட் ஹேம்பர். ஆல் தி பெஸ்ட் யூ கண்ணா. தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வாரம் ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ணி ஹாப்பியா பார்த்துட்டு இருக்கிற ரவுண்ட் Sunfeast Dream Cream in Do It Round. அடுத்தது வந்து வரப்போறவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாதாரண பார்த்தாலே ஜான் பவன் மாதிரி தான் இருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்ராமாவோட சேர்ந்து பாட போறாரு. ஓகே, புரிஞ்சிருச்சு. லெட்ஸ் வெல்கம் அகிலேஷ்.
அகிலேஷோட வந்து ஏன் ஜோடி மஞ்சக்குருவி என்கிற பாட்டு இளையராஜா சாரோட சாங்கு. கொஞ்சம் வாய்ஸ் எல்லாம் வித்தியாசமாக 2-3 டிஃப்ரெண்ட் ஆளுங்க பாடினதுனால அந்த வாய்ஸ் சேஞ்சோட அகிலேஷ் பாடியிருக்காரு. ஸ்டேஜில் கூட நல்லா பாடணும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணுறேன்.
அகிலேஷ் எப்படி பாடினாரு? அகிலேஷ் நல்லா பாடினாரு. என்னென்னா அகிலேஷுக்கு இந்த சரணம் கடைசியில் மட்டும் ஒரு அங்கே மட்டும் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அது இப்போவும் கொஞ்சம் தாளம் கொஞ்சம் அப்படி இப்படி ஆச்சு. அதர்வைஸ் மீதி எல்லாமே ரொம்ப நல்லா. எனக்கு ஒவ்வொரு பல்லவியோட எண்டு நீ பாடுறது ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ. அந்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருந்தது. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ வெரி மச் சித்ராமா. மனோஜ் இன்னைக்கு ஒன்று நோட்டீஸ் பண்ணீங்களா? அவர் வந்து ஐடி ப்ரொஃபஷனல் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஆனா பாடின பாட்டு சலாமியா, அந்த நாட்டின் ராஜாவோட ஸ்லைட் சாயல் இல்ல அகிலேஷோட முகத்துல சலாமியா நாட்டு ராஜா அந்த மாதிரி இருக்காரு. அதனால தானே இந்த பாட்டை சூஸ் பண்ணேன். இல்லை இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுவும் இளையராஜா சார் மியூசிக் வேற ரொம்ப பிடிச்சது. எனக்கு எதுவும் பெல்ட்டு $1 அதெல்லாம் கூட அந்த ராஜா போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கு. பாம் டாலர் உங்க மேல போடுறதுக்கு. ஓகே மனோஜ் எப்படி பாடினார் அகிலேஷ்? அகிலேஷ் நிஜமாக இந்த சாங்கில் வந்து நிறைய போர்ஷன், எவ்வளவு சேஞ்சஸ் நீ தனியாக ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணியிருக்க. வாய்ஸ் த்ரோவும் நல்லா இருந்தது. தேங்க்யூ. டிட் ஏ குட் ஜாப். தேங்க்யூ சார். அகிலேஷ் சார் ரொம்ப நல்ல அட்டெம்ப்ட் இது. தேங்க்யூ சார். நல்ல வாய்ஸ் த்ரோ இருந்தது. ஆனால் சில இடத்துல வந்து வாய்ஸ் த்ரோ கம்மியாக இருந்தது. மைக் பொசிஷன் மாதிரி இருக்கோ என்னமோ தெரியாது எனக்கு. ஆனால் மூச்செடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இனிமேல் கொஞ்சம் இப்போ இந்த எவ்வளோ வயசாக இருக்கு உனக்கு? 14. இன்னும் கொஞ்சம் பெருசாகும்போது எல்லாம் கரெக்டாக பாட முடியும்னு நினைக்கிறேன். ஓகே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சித்ராமாவோட பாடின அந்த அனுபவம் எப்படி இருந்தது? இல்லை ஃபஸ்ட்டு சொன்னப்புறம் கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. ஆனால் அப்புறம் மேம் வந்து ஒரு அம்மாவாக நினச்சி தான் பாடினேன் கூட, பயமே இல்லாமல். ரியலி ஸ்வீட். சூப்பர். உங்கள் அம்மாட்ட கேட்கலாமா உங்கள் வீட்டு குட்டி குலாப் ஜாம் எப்படி பாடினாருன்னு? சித்ரா மேடமோட பாடினதே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அவங்க கூட பாட முடியாதான்னு எத்தனையோ பேர் எங்கிட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு எங்களுக்கு இந்த மேடை கிடச்சி இது பாடினது வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த டே வந்து என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம். தேங்க்ஸ் ஃபார் விஜய். அகிலோ பாட்டு மட்டும் இல்லாமல் இப்போ டான்ஸும் பர்சனலைஸ்ட் ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வேணுமா வேண்டாமா? சரி, அந்த ஆட்டோகிராஃபை என்ன பண்ண போற நீ? ஃப்ரேம் பண்ணி லாக்கரில் வச்சிருவேன். அதுவும் நான் இனிமேல் இது பாடினப்புறம் எனக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சித்ராமா கூட பாடணும்னு ஆசை. இந்த மேடையில் சொல்லியிருக்க உன்னோட ஆசை, உன்னோட இன்னொரு கனவு, அது கண்டிப்பாக நனவாகணும் அப்படின்னு சொல்லி எங்களோட வாழ்த்துக்கு. இப்போ உங்களோட பர்சனலைஸ்ட் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்லா கிட்டாரை சொரிஞ்சிங்க நீங்க. வெரி குட் மார்க்ஸ். வெல்கம் பேக். சொல்லுங்க. வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல இந்த வாரம் முழுவதும் நம்ம பார்த்து ரசிச்சு ரொம்பவே ஆடி பாடி என்ஜாய் பண்ணது சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம் இன் டூயட் ரவுண்ட். ஓகே, ஸோ எல்லா பெர்ஃபார்மன்ஸஸுமே முடிஞ்சிருச்சு. இப்போ சந்தோஷமான நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எஸ், இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் தானமா? கிடையாது. இந்த வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் கிடையாது. அப்புறம் இதுல தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு, திருப்பம் இருக்கு. திருப்பம் இருக்கா? எஸ். மனோஜியோட பாடின 5 கண்டெஸ்டன்ட்ஸ் இப்போ மேடைக்கு வருவோம். ஓகே, ஸோ இந்த 5 கண்டெஸ்டன்ட்ஸ்ல இருந்து அதிர்ஷ்டசாலிகள்ல இருந்து மனோஜி யாரு கூட அதிகமா என்ஜாய் பண்ணி பாடினாரோ, மனோஜியோட ஃபேவரட் யாரு அப்படின்னு அவரே தேர்ந்தெடுப்பாரு. அண்ட் மனோஜிஸ் ஃபேவரட்டுக்கு என்ன பரிசு காத்துட்டு இருக்கு? இந்த கிட்டார் கிடைக்க போகுது. And it's going to be autographed by மனோஜி. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்கப்பா, நீங்க வந்து சாக்லேட் ஷவர் வாங்கியிருக்கலாம், வாங்காம இருந்திருக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும், மனோஜியை பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபேவரட்டை இப்ப சூஸ் பண்ணுவாரு. மனோஜி, over to you. செஃபி ரொம்ப நல்லா பாடிருக்கு. அஞ்சனா அதை விட நல்லா பாடிருக்கு. யாழினி சூப்பராக பாடிருக்கு.
ஷண்முகப்பிரியா நல்லா பாடிருக்கு, ரக்ஷிதாவும் நல்லா பாடிருக்கு. எல்லாமே நல்ல சிங்கர்ஸ். ஒரு பாட்டில் அந்த டோன் ரொம்ப பிடிச்சதுனால யாழினிக்கு போகுது. மனோஜி's favorite யாழினியை பிக் பண்ணிருக்காரு. உங்களுக்கு சார் ஆட்டோகிராஃப்ட் கிட்டார் கிடைச்சிருக்கு மனோஜி கிட்ட இருந்து. கங்க்ராச்சுலேஷன்ஸ் யாழினி. Thank you very much மனோஜி. Congrats யாழினி. Congrats once again. ஓகே, மது பாலகிருஷ்ணன் சாரோட பாடின அந்த அதிர்ஷ்டசாலிகள் அனைவரும் மேடைக்கு வரவும். எல்லாருக்கும் வந்து சில டைமில் நல்லா பாட முடியும், சில ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு நாள் அந்த மாதிரி இருக்குது. சில ஆளுங்களுக்கு வந்து இன்றைக்கி நல்லா பாடினாக்கா நாளைக்கு நல்லா பாட முடியாது. நேற்றுக்கு பாடின சங்கதிகள் நாளைக்கு பாடினா சரியாக வராது. அந்த மாதிரி எனக்கும் இருக்குது, எல்லா சிங்கர்ஸுக்குமே இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குது. இன்னைக்கு வந்து அனுவே தான் எனக்கு கொஞ்சம் கூட பெட்டராக தோணுச்சு. அதனால இந்த கிட்டார் அனுவுக்கு போக போகுது. மது பாலகிருஷ்ணன் சார் ஃபேவரட் அனுவை தேர்ந்தெடுத்திருக்காரு. Congratulations அனு. Wow. Thank you girls. Thank you very much. Thank you sir. இப்போ சித்ராமாவோட சேர்ந்து பாடின 4 பசங்க 4 அதிர்ஷ்டசாலிகள் இப்போ மேடைக்கு வர போறாங்க. Come on boys. மனு சொன்ன மாதிரி 4 பேரும் ரொம்ப சூப்பராக பாடினாங்க. இருந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு கெஸ் யாராக இருக்குன்னு சொல்கிறீங்க? தெரியல. அஜித் or myself. Okay. Honest-ஆ சொன்னாரு. Okay. சித்ராமா's favorite இன்னைக்கு என்னோட பாடினதில் ரொம்ப நல்லா பாடினது அஜித். Congratulations அஜித். சித்ராமா's favorite உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு கிட்டார் ஆட்டோகிராஃப் பை சித்ராமா கிடைச்சிருக்கு. ஆல் ரைட் ஹீரோ கலக்கல் தான். Thank you so much சித்ராமா. Thank you. சாதாரணமாவே பயங்கரமா முட்டி போடுவான். இப்ப கிட்டாரை வேற கையில கொடுத்துட்டீங்களா? முடிஞ்சிச்சு. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்ல கிட்டாரோட தான் பையன் வந்து பாட போறான்னு நினைக்கிறேன். ரைட், சந்தோஷமான நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாச்சு, நிறைய சிரிச்சாச்சு, என்ஜாய் பண்ணியாச்சு. பட் என்ன இருந்தாலும் இது ஒரு போட்டினா எலிமினேஷன்ஸை தவிர்க்க முடியாது. இந்த வாரத்தோட டேஞ்சர் ஜோன்ல எந்த கண்டெஸ்டன்ஸ் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற தருணம் வந்தாச்சு. இட்ஸ் ஓவர் தி ஜட்ஜஸ் நவ. ஆல் ஜோனர்ஸில் ரொம்ப நல்லா பாடக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. எல்லாரும் மைன்யூட் மிஸ்டேக்கில் தான் நாங்கள் அவங்கள நிறுத்தினோம். ஸோ இந்த வாரம் அன்ஃபார்ச்சுனேட் 2 சிங்கர்ஸ் வந்தாச்சு. செஃபி, ஷண்முகப்பிரியா. செஃபி அண்ட் ஷண்முகப்பிரியாவோட பேரண்ட்ஸை மேடைக்கு அழைக்கிறோம். செஃபி இன்னைக்கு எடுத்த பாடல் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அவங்க அவங்க ஸ்ருதி குறைச்சதுனால சாங்கோட பெப்பு மிஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது. ஷண்முகப்பிரியா எடுத்த பாட்டு பார்த்தா ரொம்ப சுச்சுவேஷன் சாங்கு, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதில் பாவம் கொடுத்து பாட வேண்டிய பாடல். அது எப்படி பாடினாலும் நல்லா இருக்கும். பட் காம்படிஷன் அப்படின்னு வரும்போது மற்ற கண்டெஸ்டன்ஸுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதே இங்கேயும் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. வயசு பார்க்க வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 2மே சூப்பர் சிங்கர்ஸு. அவங்கள இந்த சின்னஞ்சிறு வயசில் அவங்க மனசு புண்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் காம்படிஷன் அப்படின்னு வரும்போது
மற்றவங்க விட மதிப்பெண்கள் கம்மியாக இருக்கிறதுனால இங்கே நிற்கிறாங்க. ஸோ இந்த வாரத்தோட அவங்களோட சூப்பர் சிங்கர் ஜேர்னி இந்த சீசனுக்கு ஓய்வெடுக்க போகிறவங்க எஸ் 2 பேர் எஸ் தான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சண்முகப்பிரியா ஓய்வெடுக்க போகிறாங்க. சேஃப் ஜோனில் இருக்கீங்க, நீங்கள் உங்கள் இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ மேம். Actually, Shanmukhpriya, this is 4th reality show, 3 times winner. Yes. This is only elimination, okay, no problem. Shanmukhpriya, Andhra, very famous. Inga also Tamil songs பாடும்போது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பாடியாச்சு. இன்னைக்கு கூட நல்லா பாடியாச்சு. நான் நினைச்சேன் நோ ப்ராப்ளம். உங்க பேரண்ட்ஸோட கண்ணுல நீங்க வந்து ஒரு வின்னரா தெரியுறீங்க. அதுக்கு மேல என்ன? You have a good knowledge, no? We have to improve that one. That's all. ப்ரோ ஃபேன்ஸ் இருக்காங்க, உங்களோட பாட்டு பாடி கேட்கணும், உங்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? டோன்ட் வரி, ஓகே? ஓகே, நம்ம சண்முகப்பிரியா நம்மளுக்காக ஒரு பாட்டு பாடுவாங்க. ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் வழங்கும் ஒரு டிஜிட்டல் கேமரா உங்களுக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடலன் இந்த வாரம் முழுவதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப என்ஜாயபிளா, வித்தியாசமான ஒரு சுற்று பார்த்தோம். சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம் அண்ட் டூ இட் ரவுண்ட். நம்ம பசங்க எல்லாருமே ஜட்ஜஸோட இணைந்து இந்த மேடையில அழகான பாடல் பாடினாங்க. பட் ஆஃப்கோர்ஸ் இந்த சுற்றோட முடிவில் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் நடந்தது. அண்ட் சண்முகப்பிரியாவோட இசை பயணம் இந்த மேடையில் முடிஞ்சிருச்சு. பட் சண்முகப்பிரியா, வில் மிஸ் யூ அண்ட் குட் லக் ஃபார் யுவர் ஃபியூச்சர். படிப்படியாக முன்னேறி இப்போ டாப் 13 கண்டெஸ்டன்ஸ்க்கு வந்துட்டோம் மாக்காப்பா. இன்னும் நிறைய சுற்றுக்களை தாண்டி அந்த ஒரு வின்னர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க நேரம் வந்துடும். அண்ட் அவங்களுக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் கிடைக்கும். அண்ட் அதோட அருண் எக்ஸெல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் ஒன்று அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கடுமையான போட்டி, அழகான கண்டெஸ்டன்ட், சூப்பரான பாடல்கள், ரசிக்கும்படியான சுற்றுகள், இது எல்லாத்தோட உங்களை நாங்கள் அடுத்த வாரம் சந்திக்க வரோம். Until then, this is me Bhavna signing off along with Markups on Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். Good night.